நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் சாப்பிட்றேன்னா இல்லையாங்கிறத விட முக்கியமான விஷயம் இருக்கு. அதை நீங்க கவனிக்க மாட்டேங்கிறீங்க சந்தியா. சின்ன சின்ன பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு வீட்டுல. இங்க பாருங்க சந்தியா, எனக்கு எந்த புது பழக்கமும் வேண்டாம். என் வீட்டு ஆளுங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம். பரவாயில்ல, இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க போயிடுவீங்க. நீங்க போக சந்தியா, நீங்க வீட்டுக்கு போங்க. சூர்யானா, இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா? எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. தினமும் சாப்பிடறதை விட அதிகமாவே சாப்பிட்டா. சூர்யானா, நீங்களும் வயிறு ஃபுல்லா சாப்பிடுங்க. இல்ல, எனக்கு பசிக்கல. நான் சாப்பிட்றேன்னா இல்லையாங்கிறத விட முக்கியமான விஷயம் இருக்கு. அதை நீங்க கவனிக்க மாட்டேங்கிறீங்க சந்தியா. நீங்க பண்ற சின்ன சின்ன தப்புனால வீட்டுல பிரச்சனை பெருசாயிட்டே போகுது. இங்க பாருங்க சந்தியா, எனக்கு எந்த புது பழக்கமும் வேண்டாம். என் வீட்டு ஆளுங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம். நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? இது நம்ம பரீட்சைன்னு சொன்னீங்கல்ல. இப்போதைக்கு 3 நாள் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் நமக்கு 12 நாள் மிச்சம் இருக்குல்லங்க. எனக்கு நல்லா தெரியுங்க. நான் உண்மையிலேயே உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன்னு ஒத்துக்கிறேன். ஆனா இது வரைக்கும் நான் தோத்து போனதை நினைக்கலங்க. நான் எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அத்தையை எப்படியாவது நான் சமாதானப்படுத்திக்கிறேன். ஆனா அது இதெல்லாம் நான் செய்யணும்னா எனக்கு உங்களோட உதவி நிச்சயமா தேவைங்க.
என்னங்க, நான் ஏற்கனவே தயாராயிட்டேன். நீங்க உள்ள வரலாம். இவர் என்கிட்ட பேச கூட மாட்டேங்கிறாரே. நான் என்ன பண்றது? எப்படி இவரை சமாதானப்படுத்துறது? சந்தியா, அது குர்தா நல்லா மாட்டிக்கிச்சு பாருங்க. எடுத்து விடுங்களேன். போச்சா, குர்தா மாட்டிக்கிச்சா? சந்தியா, என்னங்க? என்ன விஷயம் சொல்லுங்க, நான் வரேன். ஆனா நீங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். இது வரைக்கும் நான் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை மன்னிச்சிட்டேன் சந்தியான்னு. ஏதாவது சொன்னீங்களா என்ன? எனக்கு எதுவும் கேட்கல. நீங்க மனசுக்குள்ள மட்டும் சொன்னீங்கன்னா எனக்கு கேட்காது. இங்க பாருங்க, உங்களால இது தனியா செய்ய முடியாது. இது ஒண்ணும் உங்க கடை ஜிலேபி இல்ல நீங்க தனியா பண்றதுக்கு. இதுக்கு நிச்சயம் என்னோட உதவி தேவை. அதனால நான் சொன்னது சொல்லுங்க. நேத்து நடந்தது எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன், உங்களை நான் மன்னிச்சு விட்டுட்டேன்னு. என்னங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூர்யா அண்ணன் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாரு. சூர்யாண்ணா, மொத்தம் இதுல 25 டப்பா இருக்கு. சரியா இருக்கு. என்னடாச்சு உனக்கு? இன்னைக்கு உங்க முகத்தை கண்ணாடில பாக்கலையா? பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வந்துடும். அட சூப்பர் அனி,
நீங்க சூர்யா அண்ணனுக்காக சிபி இங்க கொண்டு வந்துட்டீங்களா? இதே மாதிரி ஒரு படத்துல ஹீரோயின் பண்ணிருக்காங்க. அது வந்து என்ன தெரியுமா, அந்த படத்துல ஹீரோயின் வந்து அவரோட போலீஸ்கார புருஷனுக்கு பிரிஸ்டல் எடுத்து கொடுப்பா. அதுக்கப்புறமா அந்த ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, இன்னைக்கு உன்னோட புருஷனோட உயிரைய நீ காப்பாத்திட்ட அப்படின்னு வரு. ஆனா எனக்கு ஒண்ணு புரியல. அவ துப்பாக்கி கொண்டு வந்து கொடுத்தா, நீங்க சீப்பு கொண்டு வந்து குடுக்குறீங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் என்னோட புருஷனோட மானத்தை காப்பாத்திட்டேன். இந்தங்க சீப்ப. ஒரு மணி நேரத்தில் திரும்ப வந்துடுவேன். சூர்யாண்ணா, எப்படியே போச்சுன்னா இங்கே டைம் ஆயிடும். நீங்க இன்னும் கொஞ்சம் வேகமா மிதிங்க. சும்மாரா. அது என்னாச்சுன்னா, குளிர் ஜாஸ்தியா இருக்குல்ல, அதான் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இதோ இப்போ ஸ்டார்ட் ஆகும் பாரு. என்ன உனக்கு அவ்வளவு சிரிப்பு? எதுக்கிட்ட நீங்க இவ்வளவு சிரிக்கிற? ஏதோ குளிர்காலம் அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகல, மெக்கானிக் கூட்டு வந்து காட்டணும். சூர்யாண்ணா, நான் வேணும்னா ஒரு தடவை முயற்சி பண்ணவா? நீ ஒன்று பண்ணு, டப்பாலாம் எடுத்து வை, நான் ரிக்ஷால போய்க்கிறேன். ஆனா சூர்யாண்ணா, ரிக்ஷால போனா ரொம்ப நேரம் ஆயிடும். இல்ல இல்ல, அது இன்னும் நிறைய நேரம் இருக்கு. நான் பொறுமையா ரிக்ஷால போய்க்கிறேன். சின்ன பிரச்சனை தான், நான் சரி பண்ணிடுவேன். அது நான் என்னன்னா, வெயில ரொம்ப நேரம் நிக்குது இல்ல, அதனால சூடா இருக்கும். அதனால ஸ்டார்ட் ஆகல. பரவாயில்ல விடு சோட்டு, நம்ம ஸ்கூட்டரை சூடு பண்ணலாம். ஆமா, அது எப்படி? நான் உனக்கு சொல்லி தரேன். சோட்டு, இதுக்குள்ள ஒரு பையன் இருக்கும், அதை எட. எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, இப்படி செஞ்சா இந்த ஸ்கூட்டர் சரியாயிடுமா? சோட்டு, எப்பவுமே நம்ம நம்பிக்கையா இருக்கணும். என்கிட்ட இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க இப்படி சொன்னாங்க. சோட்டு, இப்ப சொல்லு, சரியாகமா ஆகாதா? என்னங்க நீங்க கை வச்சதுக்கு அப்புறம் இது சரியாகாம இருக்கும். இப்ப கூட இந்த ஸ்கூட்டர் சரியாகலனா நீங்க சும்மாவா விடுவீங்க? கரெக்டா சொன்ன, இது சரியா இருக்கும்.
சூப்பர், ஸ்கூட்டர் சரியாயிடுச்சு. சூர்யாண்ணா, நீங்க மெக்கானிக் கொடுக்க வேண்டிய பணத்தை மிச்சம் படுத்திட்டாங்க. ஆனா நீ உங்க கையில எல்லாம் கிரீஸ் ஒட்டிக்கிச்சு பாருங்க. கொஞ்சம் இப்படி இருங்க, எதையும் தொடாதீங்க, இல்லைன்னா அந்த கரை போகவே போகாது. நான் ஒண்ணு பண்றேன், வீட்டுக்கு போய் ஏதாவது துணி எடுத்துட்டு வரேன், அப்படியே இருங்க. போதுங்க, மன்னிச்சிடுங்க. இன்னும் எவ்வளவு நேரம் கோவமா இருப்பீங்க? என்ன மன்னிச்சிடுங்களேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு? நீங்க பாருங்க. நேற்று நடந்தது எல்லாத்தையும் அப்பவே மறந்துட்டேன். உங்களையும் நான் அப்பவே மன்னிச்சிட்டேன். சந்தோஷமா? தேங்க்ஸ். இல்லை, தேங்க்ஸ் எல்லாம் நமக்குள்ள சொல்லக்கூடாது. கிரீஸ்கர் எல்லாம் போயிடுச்சாங்க? சந்தியா, நீங்க சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்சீங்கல்ல, அப்போ ஸ்கூட்டர் எப்படி ரெடி பண்றதுன்னு கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல, எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. அது சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்துட்டாரு. எதுக்கு? எதுக்குன்னா அப்பவே எங்க கிட்ட ஸ்கூட்டர் இருந்தது. எங்க அப்பா அதை எப்ப சரி பண்ணாலும் நான் அதை கூட இருந்து பார்த்துட்டே இருப்பேன். அப்ப இந்த டூல்ஸ் பேக்கை என்கிட்ட கொடுத்து பார்த்துக்க சொல்லுவாரு. அப்பாவை பார்த்துக்கிட்டே நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். அம்மா எப்பவும் சமையலறையில இருந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. போதும் நிறுத்துறீங்களா? எப்பவும் இதே சொல்லி கொடுங்க. புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவளை சமைக்க சொல்லி அவங்க மாமியார் சொன்னா, சமைக்கிறதுன்னு பெரிய விஷயமா, நான் ஸ்கூட்டர் ரிப்பேர் பண்ணுவேன்னு சொல்லுவேனா. அதை கேட்ட எங்க அப்பா சிரிச்சு சிரிச்சே மழுப்பிடுவாரு. அப்புறம் அவரு நம்ம வீட்டுக்கு பிளைட் வாங்கிட்டு வரணும்னு சொல்லுவாரு. அது இருந்ததுன்னா நான் என் பொண்ணுக்கு பிளைட்டை ஓட்டவும் ரிப்பேர் பண்ணவும் கத்து கொடுப்பேன்னு சொல்லுவாரு. என் பொண்ணு நல்லா பறக்கணும், அவ வானத்தையே தொடணும்னு சொல்லுவாரு. எங்க அப்பா கிட்டதான் நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேங்க. அவர்கிட்ட நான் இன்னும் நிறைய விஷயங்களை கத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா அவர் அவரோட கிளாஸ் டெஸ்ட் இப்படி பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டாருங்க. சந்தியா, உங்க அம்மாவை விட உங்களுக்கு உங்க அப்பா கிட்ட நெருக்கம் அதிகம் இல்லையா? அதனாலதான் அவர் என்னை விட்டு போனதை நினைச்சு நான் எந்த அளவுக்கு வேதனைப்படுறேன். சந்தியா, நம்ம ஒருத்தர் மேல உண்மையை அன்பு வச்சுட்டா அவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க.
அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம கூடவே தான் இருப்பாங்க. இன்னைக்கும் உங்க அப்பா உங்க கூடவே இருக்காருங்கிறத நீங்க உணர்றீங்களா? புரியல. இல்லை சந்தியா, இப்போ கூட இந்த ஸ்கூட்டரை ரெடி பண்ண கற்றுக் கொடுத்தாரு இல்லையா, இந்த ரூபத்தில் உங்க கூடவே இருக்காரு. உங்க நேர்மை, உங்க நல்ல மனசு, இது எல்லாமே உங்க அப்பா கொடுத்தது தானே. அவர் உங்க கூடவே தான் இருக்காரு, எப்பவும் இருப்பாரு.